ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் 29 மூவி எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது விது, பிரீத்தி அஸ்ரானி போன்றோர் நடிச்சிருக்காங்க. ரத்னகுமார் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீன் ரோல்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மாதேஷ் வந்து சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. 29 படத்தின் ஸ்டோரி. படத்தின் நாயகன் வந்து ஒரு 29 வயது நபராக இருக்கார். சேலம் பகுதியை சேர்ந்தவர். ஜாபுக்காக சென்னையில் இருக்கார். அதே சமயம் இவருக்கு வந்து இவங்க அம்மாட்டையுமே ஊரில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இவர் வந்து சென்னையில் பணிபுரிகிறாரு. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கதாநாயகனுக்கு எந்த விதமான ஆம்பிஷனும் கிடையாது. அது பாட்டு போகிற ரூட்டில் போகட்டுங்கிற நினைக்கிற ஒரு இன்டென்ஷனில் உள்ள ஆள். அப்படி இருக்க கதாநாயகி வந்து இவங்க பணிபுரிகிற அந்த அலுவலகத்திலேயே வந்து வேலைக்கு சேர்றாங்க. அவங்க எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது அவங்களோட கோலு. அது அவங்க அம்மாவோட லட்சியமாகவும் இருக்குது. அப்படி இருக்க கதாநாயகனும் கதாநாயகியும் காதலுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்க லவ் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அட் எ பாயிண்ட் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா, இந்த பிரிஞ்ச 2 பேரும் வந்து சேர்ந்தாங்களா, அட் தி சேம் டைம் கதாநாயகி ஒரு கோலோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவங்க கோல் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆனாங்களா. அட் தி சேம் டைம் இந்த லவ்வால் கதாநாயகன் வந்து எந்த விதமான ஒரு எய்மும் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கான். அவன் லைஃப்பில் லவ் வந்தப்புறம் அவன் லைஃப்பில் வந்து ஏதாவது எய்ம் வந்துச்சு, அவன் லைஃப் எப்படி மாறுச்சு, இதெல்லாம் தாண்டி இந்த 2 பேருக்கும் காதல் வந்து ஒன்று சேர்ந்துச்சா. அட் தி சேம் டைம் கதாநாயகனுக்கும் அவங்க அம்மாவுக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட் தீந்துச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையறது தான் 29. இப்போ படத்தில் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிருக்கிற விஷயம் என்னென்னா, நிச்சயம் வந்து அதாவது கேஸ்டிங், அதாவது நடித்த நடிகர்கள் விதுவாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு ஆன்டகானிஸ்டாக பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி கதாநாயகி சூப்பர் ஆக்டிங். அதே மாதிரி படத்துக்கு தேவையாக, அதாவது கதாநாயகனோட நண்பராக வர்றவங்க, அம்மாவாக வர்றவங்க, நடித்த நடிகர்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை உயிரோட்டமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிச்சயம் சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் சபாஷ் போடுற ஒரு விஷயம் என்னென்னா, நிச்சயம் சினிமோட்டோகிராஃபி நீட்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் மூமெண்ட்ஸாக இருக்கலாம், அதாவது அந்த ரெயின் வர்ற சீக்வன்ஸாக இருக்கலாம். சினிமோட்டோகிராஃபி ஒரு ரொமான்டிக் ஃபீலை நமக்கு நிச்சயம் ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் பெரிய பேக் போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அட் தி சேம் டைம் சாங்ஸுமே வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதை விஷுவலைஸ் பண்ண விதமும் வந்து நீட்டாக இருக்குது. அதே போல் லவ்வை இவங்க வந்து அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரேக்கப் ஆகி ஒரு கதாநாயகனோட லைஃப் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு லவ்வுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக காட்டியிருக்கிற விஷயமா இருக்கலாம். அங்கங்கே ஃபீல் பண்ணக்கூடிய சில லவ் மொமெண்ட்ஸு, இது எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பிக்கராக டேர்ன் அரவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கதையே வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் தான். அதே மாதிரி கதையோட பிளாட்டுங்கிறது 2010 நடக்குதுங்கும்போது 80s 90s கிட்ஸு, அட்லீஸ்ட் 2000 கிட்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து எவ்வளோ தூரம் கன்சீவ் பண்ணுவாங்கன்னு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அடுத்தது இது வந்து படமே வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் நாட்டில் தான் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டோரியாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது கதை வந்து எங்கேயோ டீவியேட் ஆன மாதிரி, அதாவது ஒரு படத்துக்குள்ளேயே 2 கதையை சொன்ன மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது கொடுக்குது. ஏன்னா கதை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லவ்வுங்கிற மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப்ங்கிறது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி ஒரு ஸ்டோரியாக வந்து இவங்க எடுத்துகிட்டு போன விதமும் அதே மாதிரி அந்த பிரேக்கப்புக்கான ஒரு எமோஷன் வந்து இன்னும் இன்டெப்த்தாக இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய கனெக்ட்டுங்கிறது கொடுத்துருக்கோம். செகண்ட் ஹாஃப் படத்தோட லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நிச்சயம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி ஓவராலாக 29 படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 29 வந்து எந்தவித ஆம்பிஷனும் இல்லாமல் இருக்காங்க. அப்படி வந்து இருக்க கதாநாயகி உள்ளே வராங்க. அவங்க வந்து ஒரு ஆம்பிஷன் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இந்த 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அட் எ பாயிண்ட் இது வந்து ஒரு அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் இந்த 2 பேரோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, இதை தாண்டி இந்த 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதை வந்து ஒரு ஓகேயிஷ் ஆவரேஜ் வாட்சாகத்தான் ரத்னகுமார் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கும்போது யுஏ சர்டிஃபைடு தான். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.